ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயின் உங்க பிரெயின். ஒன்னு சொன்னார், வேற எந்த தலைவராவது பத்திரிகையாளர்களை பார்த்து இத மாதிரி அண்ணாமலை இதை பேசியிருப்பாரான்னாரு. பாரதி என்றதை ஒருத்தர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆர்கே அவர்கள். இது நான் சொல்ல சார், அவையார் சொன்னது. பாரதி சொல்ல விஷயத்தை பத்திரிகையாளர் சொன்னாத விஷயத்தை அண்ணாமலை சொல்லிட்டாரா? அதிகம் பேசுன முட்டி அக்கா அக்கா பேசுறேன், ஜாக்கிரதை. அதெல்லாம் சைலண்டா கன்வீனியன்ட்டா அப்படியே அமைதியா இருக்கீங்க. நீங்க இவரை கழுவி ஊத்துறீங்க, எல்லாரும் கழுவி ஊத்துறீங்க. ஒரு கட்சி தலைவர் கழுவி ஊத்துங்களேன் பாருங்க. இல்ல கிடையாது, முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம். This is absolute nonsense. இதுதான் நீ. This is absolute nonsense. இதுதான் நீ. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நீங்க பக்தரா இருக்கலாம், தனிப்பட்ட முறையில நீங்க அண்ணாமலை டார்கெட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நாங்க இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. திமுகவை நோக்கி ஆர்கே இதுவரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கடினமான கேள்வி இந்த 4 வருஷ ஆட்சியில சொல்லுங்க, சொல்லுங்க. ஏய் வாய முன் ஏந்து போட, எதாசியமா பேச போற. அண்ணாமலை மேல இவருக்கு ஒரு கார் அவர் பாரதிய சொன்னது நினைவு சொல்லுங்க. அண்ணாமலை மீது இருக்கும் கூட தனி காழ்ப்புணர்வு பேச வேண்டாம். அண்ணாமலை மீது இருக்கும் கூட தனி காழ்ப்புணர்வு பேச வேண்டாம். பெரிய ராஜராஜ சோழன் நீங்க எல்லாரும் பேசுங்க. நான் சந்திச்சேன் அவரே கட்சியின் தலைவரோடு இவரால ஒரு கட்சியில போய் நடத்த முடியுமா? டேய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. மோதிக்கு எனக்கு தனிப்பட்ட விரோதம் சொல்லிருக்காரு. மோதிக்கு எனக்கு தனிப்பட்ட விரோதம் சொல்லிருக்காரு. அது வேற வாயி, இது நார வாயி. ஆக்கப்பூர்வமா பேசுங்க. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. அண்ணாமலை ஒன்னும் கிரிட்டிசிசம்க்கு அப்பாற்பட்டவர் இல்ல. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஆனால் என்ன பேசுறீங்கன்றத பாயிண்ட் நிச்சயமாக இது பாயிண்ட். அது இஷ்டத்துக்கு பேசும்போது இது அலோ பண்ண முடியாது. அதான் பாயிண்ட். உடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. நான் திருப்பியும் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாக்கு தெரியுங்க. அது அண்ணாமலையாக இருக்கலாம், யார் வேண்டாலும் இருக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், ரேகா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அவங்க சிஎம் ஆவான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அவங்க தான் சிஎம் ஆக போறாங்கன்னு? அவங்க சிஎம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒடிசால இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியும், யாருன்னு தெரியும், அந்த மாநிலத்துக்கு யாருன்னு தெரியும். அதேதான் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். வந்துட்டாயா திரு ஆர்கே, அதிமுகவுடான கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற ஒரு டாட், இன்னொரு புறம் டெல்லிக்கு திரு நயினா நாகேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு புள்ளி, மூன்றாவது புள்ளி திரு செங்கோட்டையனை மத்திய அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. இது 3 புள்ளிக்குமான சம்பந்தம்ன்றது என்னவா இருக்கு? ஐயோ நான் அந்த விளையாட்டுக்கே வரலப்பா, நான் சொல்ல வந்ததே வேற. என்ன நிச்சயமாக, அதாவது அதிமுகவினுடைய மெயின் டிமாண்ட் என்ன? இவரை அகற்ற வேண்டும், அண்ணாமலை அகற்ற வேண்டும், வேற யாராச்சும் கொண்டு வந்து வைங்கன்ட்டு. நாம ஒரு 2 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அதிமுக பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தின் ஒரு தலைவர்னு பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் எனக்கு தென்படுகிறார். வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக இருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, டிசிப்ளின் அமைச்சராக இருந்திருக்காரு. அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே
உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. அதிமுக இருந்து ரேங்க்ஸ் பிரேக் பண்ணவில்லை. ஒரு கட்டத்தில் வந்து வெளியே வர்றாரு. அதாவது இது நம்ம இப்ப இருக்கின்ற அதிமுக நமக்கு சரி வராது என்று வெளியே வர்றாரு. பண்ணிதான் சார் அவன். ஆனா இபிஎஸ்க்கு அவர்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. பேசிக் கொள்கிறார் என்பதுதான் உண்மை. தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீருன்னு ஒரு அம்மா ஊர் ஊரா கத்தி கத்தி நடந்தது. அதெல்லாம் நாம் வந்து மீம் இல்ல, ஒரு ரொம்ப கிண்டலா கேலியா பார்த்தோம். அவர்களுக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு சோசியல் மீடியா டீம் இருந்ததுன்னா அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலை சிறந்த தலைவர் என்று இவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அண்ணாமலைக்கு ஒரு மாபெரும் டீம் இருக்கிறது, பயங்கரமா செலவு பண்றாரு. அதனால சோசியல் மீடியால ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானாக நாம் காண்கிறோம் அவரை. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். ஏன்னா முக ஸ்டாலின் கூட பெரிய நபராக தெரிகிறார். எனக்கு தெரிஞ்சு மதன் கௌரியோட பெரிய நபராக இன்னைக்கு தெரிகிறார். சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அது தோற்றம் தான், சோசியல் மீடியா இருக்கிற தோற்றம் தான். எங்க பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சிச்சுவேஷன்ல பார்த்தோம். கோயம்புத்தூர் தேர்தலில் பார்த்தோம், அதே மாதிரி அரவக்குறிச்சி தேர்தலில் பார்த்தோம். எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். இந்த ரெண்டு தேர்தலையும் வந்து நாம் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இந்த பிம்பத்துக்கும் கிரவுண்டுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது என்ற பேசு பொருளாக வச்சிருக்கிறாரு. கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறாரு. தனித்த கூட்டணியை உருவாக்க முடிஞ்சிருக்கு. 10 வருஷம் கழிச்சு அவரால் பண்ண முடியுது. சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் நோட் கொடுத்தாங்க. ஆமா, கரெக்ட். நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க கார்த்திகேயன். ஒரு காலத்துல வந்து ஒரு நபர், பாஜகவை சார்ந்த ஒரு நபரை அழைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு நாம வந்து பேசும்போது எப்படியுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன் ஹூ லைக்ஸ் தி பார்ட்டி இஸ் ஹியர். வாழ்த்துக்கள். அந்த மாதிரி இருந்த ஒரு காலம் இருக்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு காலம் இருக்கிறது. தமிழிசையினுடைய காலத்துல வந்து யாரை அழைச்சிட்டு இருந்தோம்? பிஜேபி ஒரு பொருட்டாவே கட்சியாவே நம்ம மதிக்காத ஒரு காலம் இருந்தது. பிஜேபி குறித்திருக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அவங்களை வந்து அழைப்போமே தவிர ரெண்டு பேரெல்லாம் அழைச்சதாவது வரலாறே கிடையாது. ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. அதெல்லாம் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான். அப்ப என்டையர் மீடியாவினுடைய கிரியேஷனாகத்தான் இது இருக்கிறது. தமிழிசை வந்து கிரவுண்ட்ல வேலை பண்ணவங்க, அவங்க தான் கிரவுண்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அதை டேக் ஓவர் பண்ணது. நெஞ்சு வலிக்குது ஃபாதர். அப்ப இது முழுக்க யாருக்கு இது சொந்தம்னு பாத்தீங்கன்னா அமித்ஷாக்கு தான் சொந்தம். அவருடைய அந்த பிளானிங்ல தான் இங்க எல்லாமே நடக்கிறது. அப்ப இது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை. அண்ணாமலை ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் பிஜேபி. பிஜேபி டிட் நாட் ஹேப்பன் இன் தமிழ்நாடு பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை. அண்ணாமலையால பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணுமா? இல்ல அப்படியான ஒரு தோற்றம் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கா? இல்ல இந்த வளர்ந்ததுக்கு திரு அமித்ஷா காரணமா? எப்படி சொல்ல வரீங்க? என்னை பொறுத்தளவுல வந்து அண்ணாமலை வந்து வளர்ந்ததுக்கு காரணம் பாஜக. பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதுரா. பாஜகவினால் அண்ணாமலை வளர்ந்தார், இவ்வளவுதான். அண்ணாமலையினால் பாஜக வளரவில்லை. லாபம் வந்து அண்ணாமலைக்கு தான். அண்ணாமலைக்கு தான். எப்படி பார்த்தாலும் அண்ணாமலைக்கு தான் லாபமே தவிர பாஜகவுக்கு லாபம் இதுல கிடையாது. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. நான் வேண்டா. ஏனென்றால் இங்க இருக்கின்ற அனைவரையும், அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து பத்திரிகையாளர் வரை எல்லாரும் இன்னைக்கு வெறுக்கின்ற ஒரே ஒரு நபர் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களில் நாம வந்து எடப்பாடி எவ்வளவு கழுவி ஊத்திருக்கோம், ஓபிஎஸ் பத்தி என்னென்ன பேசியிருக்கோம், டிடிவியை பத்தி என்னென்ன பேசியிருக்கோம், இந்த மாதிரி சசிகலா அம்மையாரை பத்தி என்னென்ன பேசியிருக்கோம். யாராச்சும் திரும்பி பிரஸ் கிட்ட என்னென்ன வார்த்தைகள் இவர் யூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு வார்த்தை இந்த ஏதாச்சும் ஒரு தலைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரா? ரொம்ப வாடுறானே. முக ஸ்டாலின் யூஸ் பண்ணியிருக்காரா? யாராச்சும் ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு தலைவரும் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்காத கேள்விகள் இல்லை என்றால் அவர்கள் வந்து ஒரு கண்ணியம் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணியத்தை விட்டு யாருமே வந்து இது பண்ணது கிடையாது. இவர் ஒரே ஒரு நபரை தவிர. ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறது. செருப்பு பிஞ்சு போயிரும். ஸ்ரீராம், அதிமுகவுடனான கூட்டணியா கட்சியின் தலைமையாக திரு அண்ணாமலையா அப்படின்னா பாஜகவுடைய தேசிய தலைமை கூட்டணிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்துறாங்களா? திரு அண்ணாமலைங்கிறது வந்து செகண்டரி அங்க மாறிடுதா? இல்ல, முதல்ல ஒரு பாயிண்ட், பாஜகல எவ்ரி காரியகர்த்தா கடைக்கோடி தொண்டனுக்கும் பாஜகல மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு, கான்ட்ரிபியூஷனுக்கு இன்றைய தொண்டன் நாளை தலைவராகக்கூடிய ஒரே கட்சி பாஜக. அவன் இன்னும் திருந்தல மாமா.
பல இடத்துல பார்த்துருக்கோம், பல மாநிலத்தில் ஊர் பேர் தெரியாதவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. அதெல்லாம் மிச்ச எந்த கட்சியிலும் நடக்க முடியாத விஷயம். ஒரு அளவுக்கு மேல பண்ண ஸோ அதனால கட்சியில இவர் அவர் எல்லாரும் எல்லா காரியகர்த்தாவும் முக்கியம். ரெண்டாவது பாயிண்ட், திரு அண்ணாமலையை திரு மோடி, திரு அமித்ஷா அவர்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். आज का मेरा है कल का तेरा है साइड डिश ना पकड़ा है ये है लाइफ है. அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டால் அது ஒன்றும் பெரிய ஒரு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இழப்பு, அண்ணாமலைக்கு ஒரு தலை குனிவு, இதெல்லாம் பேசுறவங்க பேசிக்கொண்டு போவார்கள். அதை செய்தாலும் அதை எப்படி திரு அண்ணாமலைன்ற தனிப்பட்ட நபருக்கான வளர்ச்சி வீழ்ச்சிங்கிற புள்ளியில அதை அணுகாம நீங்க ஏற்கனவே சொன்ன புள்ளியிலேருந்து அணுகலாம். கட்சியை வளர்த்திருக்கிறாரு, வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறாரு, கள செயல்பாடுகளில் அதை முதன்மையாக வச்சிருக்கிறாரு. பாஜக வளர்வதற்கு இவர் தேவை. விரைவிலேயே பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான ஒரு சூழலை இவர் உருவாக்குவார் அப்படின்னா அதிமுக கூட்டணின்னு வர்ற இடத்துல அந்த சமரச புள்ளியை நோக்கி பாஜக நகராமையோ இல்ல திரு நயினா நாகேந்திரன் மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு தலைவரை வச்சுக்குவோம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கிற புள்ளியை நோக்கியே நகராமையோ இருக்கும்ல பாஜக. அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? கட்சிக்கு எது முக்கியம் என்பதை நிச்சயமாக மேலிடம் தான் டிசைட் பண்ணும். அது எந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸா இருந்தாலும் சரி, தனிநபர் பாரதிய ஜனதால தனிநபர் என்றுமே கட்சியை விட பெரிதாக நிச்சயமாக இல்லை. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அதை எப்படி அதை அவங்க டிசிஷன் எடுப்பாங்கன்றது நமக்கு இன்னைக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கும் ஒரு ஸ்பெகுலேட் பண்றோம். பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக திரு அண்ணாமலை இருந்தார் அப்படின்னு சொல்பவர்கள் உலகத்துக்கு தெரியும். அவர் ஊதி பெரிதாக்கப்பட்டாரா, அவராக இந்த தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தாரா என்பதை மேலிடத்திற்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.